गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। वृषभध्वजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरुः प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத். ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் என்னோட நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த ஒரு 5-6 மாசமா நம்மிடையே வாழ்ந்து இன்னைக்கு வரைக்கும் அற்புதங்கள் செஞ்சுட்டு வரும் காஞ்சி பூஜ்ய ஸ்ரீ மகா சுவாமிகளுடைய அற்புதங்களை ஒரு சிறு கதை வடிவில் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கும் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். பார்க்கலாமா? இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த நிகழ்ச்சியானது பல வருஷங்களுக்கு முன்னால் காஞ்சிபுரம் மடத்திலேயே நடந்தது. காஞ்சிபுரம் மடத்தில் பார்த்தோம்னா பெரியவா அங்கே இருந்தாலும் சரி, வெளியில் எங்கேயாவது பாத யாத்திரையாக வேறு ஊருக்கு முகாமில் இருந்தாலும் சரி, காஞ்சி மடத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே பல்வேறு குருக்களுடைய ஆராதனைகள் வருஷம் பூரா நடக்கிற வழக்கம் உண்டு. அதில் மகா பெரியவாளோட பரமேஷ்டி குருக்கு மிகச்சிறப்பாக ஆராதனை நடக்கிற வழக்கம் உண்டு. அப்படி நடக்கிறச்ச பல வேத வித்துக்கள், வேத விற்பன்னர்கள், பண்டிதர்கள் எல்லாம் கலந்துப்பா. அவ்வாறு கலந்துக்கிறவளுக்கு சபபந்தி போஜனம், ஒரு போஜனம் போடுறதுக்காக எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சமையல்காரர்களுடைய ஒரு குரூப்பை பெரியவா மடத்துக்கு வரவழைக்கிற வழக்கம் உண்டு. ஏன்னா அவளுடைய கைப்பக்குவம் அப்படி. வேத விற்பன்னர்கள், வேத பண்டிதருக்கு உடம்புக்கோ வயத்துக்கோ ஒன்றும் ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அந்த மாதிரி சிறப்பாக சமையல் செய்கிற ஒரு குரூப்பைத்தான் மடத்தில், ஸ்ரீமடத்தில் கூப்பிடுற வழக்கம் உண்டு. அந்த மாதிரி ஒரு தடவை நடக்கிறச்சே அந்த ஆராதனைக்கு எப்போதும் சமைக்கிற வெங்கட்ராமன் அப்படின்னு ஒரு சமையற்காரர் அவா குரூப். வெங்கட்ராமன் அப்படிங்கிறவர் பார்த்தோம்னா காஞ்சி பெரியவாருடைய தீவிர பக்தர், மிகச்சிறந்த சமையல் செய்யக்கூடியவர், கைப்பக்கம் அவ்வளோ நன்னா இருக்கும். அவர் வேறு எங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாலுமே கூட இந்த மாதிரியான சமயங்கள், ஆராதனை சமயங்களில் வேலை செய்கிற இடத்துல சொல்லிட்டு நம்ம மடத்துக்கு சமைக்கிற வழக்கம் உண்டு. அதிகமாக ஒன்றும் கூலியெல்லாம் கேட்க மாட்டார். மடத்தில் என்ன தராளோ அதை வாங்கிப்பார். ஏன்னா அவருக்கு தேவை என்ன அப்படின்னா, காஞ்சி பெரியவாளோட கையால் ஆசீர்வாதம் செஞ்சு கொடுக்குற எதுனாலும் அதை விட ஒசத்து எதுவும் இல்லைன்னு நினைக்கிறவர். அந்த மாதிரி ஒரு வருஷம் நடக்கிறச்ச பார்த்தேன்னா இவரை கூப்பிடலை, இவருக்கும் தெரியல. அதுக்கு இந்த ஆராதனை முடிஞ்சு மறுமாதம் பார்த்தோம்னா இன்னோட குருவோட ஆராதனை வந்திருக்கு. அப்போ இவர் மனசில் ஏதோ தோணிருக்கு, என்னடா இந்த மாதங்கள் இந்த மாதிரி நாட்களில் நம்ம மடத்துக்கு போய் சமைக்கிற வழக்கம் உண்டு, நம்மளை கூப்பிடவே இல்லையே, கூப்பிட மறந்துட்டாளா, இல்லைனா கடுதாசி போட்டு நமக்கு கிடைக்கலையா அப்படின்னு மனத்தில் ஒரு சின்ன கிளேசம் ஏற்பட்டு, அதனால் உடனே என்ன பண்ணியிருக்கார், கிளம்பி ஸ்ரீமடத்துக்கு வந்துவிட்டார். பார்த்தோம்னா அன்னைக்கு வேறொரு குருவோட ஆராதனை விழாக்க தடபுடலாக ஏற்பாடாயின்றிருக்கு. சமையல் பாத்திரம்லாம் இறங்கியாச்சு. இவர் ஒன்றும் யார்ட்டையும் கேட்கல. இவர் மலமளமலன்னு உக்ரான் அறைக்கு போனார். அங்கேருந்து சாமான் எடுத்து தர சொன்னார். இவர் சமையல் வேலையில் இறங்கிவிட்டார். அப்போ இந்த மடத்து மேனேஜர் சீனிவாசன் பார்த்துருக்கார். சரி, இவர் காலங்காலமாக வரவர் தானேங்கிறதுனால அவரும் ஒன்றும் கண்டுக்கல. இவரும் மலமலன்னு வேலையில் இறங்கிவிட்டார். இறங்கி சாதாரணம் வடித்து வச்சுவிட்டார்.
வெடிச்சு வச்ச சமயத்தில் இப்போ அதாவது எந்த ஒரு ஆராதனை விழாவோ கல்யாணமோ பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் அடுப்பில் வெந்நீர் போட்டு கொதிக்க வச்சுட்டே இருப்பேன். சாதம் கம்மியாக எடுத்து நான் டக்குன்னு அரிசியை களைஞ்சி போட்டு சாதம் போடுறதுக்காக பழகிறவங்க அது ஒரு பக்கம் ஓடின்னு. இவர் இறக்கி வச்ச அந்த சாதத்தை வெடிச்சுட்டு பார்க்குறாரு, சாதம் குழஞ்சிருத்து. அந்த சமயம் பார்த்து நம்ம மடத்து மேனேஜர் சீனிவாசன் அங்கே வந்து நிற்கிற பார்த்துட்டு இவரை பார்த்தோன்னே மேனேஜர்கிட்ட இவர் கைகூப்பி சொல்கிறார், மாமா தப்பாக நினைக்காதீங்க, செத்த அசந்து விட்டேன் குழஞ்சுடுத்து, தப்பாக நினைக்காதீங்க, வேறு செஞ்சு தந்துடுறேன், போலன்னு சாதம் வெடித்து தந்துடுறேன், என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்போ மேனேஜர் சீனிவாசன் சொல்லியிருக்கார், இதனால தான் வெங்கட்ராமாமா உங்களை நான் கூப்பிட்றதே நிறுத்தி விட்டேன். உங்களுக்கோ வயசாகிடுது, வயசானால் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கிக்கணும். இதை பார்த்தா இவாளுக்கெல்லாம் எப்படி சாப்பிடுவா, இவாள்லாம் வேறு மாதிரி நினைக்க மாட்டாளான்னு கொஞ்சம் அழுத்தம் திருத்தமாக கடினமாகவே சொல்லிட்டு போயிட்டார். இவருக்கு மன வருத்தம். யாருக்கு? நம்ம வெங்கட்ராமாவை மன வருத்தம். கண்லேருந்து போலன்னு தண்ணி வந்துடும். இருந்தாலுமே பக்கத்தில் விறுவிறுன்னு அந்த கொதிச்சுன்னு இருந்த அந்த வெந்நீரில் அரிசியை களைஞ்சி போட்டார். போலன்னு மல்லிகைப்பூ மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சாதம் வெடித்து வச்சுட்டார். ஸோ போஜனம் செய்கிறதுக்கான நேரம் வந்து கொடுத்து எல்லோரும் உட்கார்ந்து விட்டால் தலைவாழை இலை போட்டாச்சு, காய்கறிகள்லாம் பரமாறியாச்சு, சாதம் வைக்க வேண்டிய வழக்கம். எடுத்துன்னு வந்தது பார்த்தோன்னா அங்கே திடீர்னு நம்ம பெரியவா வந்து நின்றுட்டான் சாதம் போடுறச்சே. வந்து பார்க்குறார், களத்துக்கு இலையில சாதம் வைக்கும்போது பார்க்குறார், ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் சாதம் பொலன்னு பெரியவா உடனே நிறுத்த சொல்லிடுறா, கொஞ்சம் நிறுத்துங்கோ அப்படின்ட்டார். நிறுத்துங்கோ, இந்த மாதிரிலாம் சாதம் இருக்கக்கூடாது, பூ போல் சாதம் அடிக்கிறதுங்கிறது சரி, பருக்கை ஒன்றோடு ஒன்று ஒட்டலை அப்படிங்கும்போது ஒருத்தர் களத்தில் போடுறபோது அது இன்னொரு களத்துலேயும் ஒரு பருக்கை விழுந்தால் அது வந்து சேஷம் இல்லையா, அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. யார் வெடித்து கொடுத்தது? இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சாதம் எப்போதுமே கொஞ்சம் குழைவாக இருக்கணும். குழைவாக இருந்தால்தான் ரசம், சாம்பார், மற்ற மெத்த குழம்போ மோர்க்குழம்போ எதுவாக இருந்தாலும் ஒன்றால் ஒன்று கூடி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே இதை வந்து வெங்கட்ராமன் உள்ள ரூமில் நின்றுருக்கார். அவர் காதலையும் உழருது. உடனே அந்த சமையல்கார அந்த பரியாதகர்லாம் என்ன பண்ணுறாள்னா, ஏற்கனவே அந்த குழவாக சாதம் பண்ணி வச்சுருந்தார் இல்லையா, அதை கொண்டு வந்து பரமாற ஆரம்பிச்சு. அந்த மாதிரி பெரியவா சொன்னதை வெங்கட்ராம மாமாவோட காதலை விழுது. ரூமில் நின்றுருக்கார். பார்க்குறார், அவர் கண்ணிலேருந்து பொலன்னு கண்ணீர் கொட்டுறது. இது வந்து ஆனந்த கண்ணீர் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்புறம் பெரியவா வந்து பார்த்துட்டு எல்லாம் இந்த மாதிரி குறைவான சாதம் எல்லாருக்கும் பரமாறிச்சு, எல்லாம் போஜனம்லாம் முடிஞ்செடுத்து அந்த ஆராதனை விழாவும் முடிஞ்ச உடனே வெங்கட்ராமன் ஐயரை கூப்பிட்டு, அந்த மாமாவை கூப்பிட்டு, எப்போவுமே இல்லாததுக்கும் கூடுதலாக தட்சணையை தர சொல்லி ஸ்பெஷலான சால்வை ஒரு உத்ராட்ச மாலையும் தன் கையாலேயே அந்த வெங்கட்ராமனுக்கு போட்டு விட்ருக்கார். அதாவது இதுலேருந்து என்ன தெரிகிறதுன்னு கேட்டோம்னா, அதாவது பக்குவம் வந்தாதான் குழைவு ஏற்படும் இல்லையா. அது சாதமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எவ்வளவுக்கு எவ்வளவு பக்குவமாக இருக்கமோ அவ்வளவுக்கு தான் குழைந்து உறவோடு உறவு ஒன்றாக ஒட்டுவோம் அப்படிங்கிறத சொல்லாமல் இந்த ஒரு நிகழ்ச்சி மூலம் நமக்கு சொல்லியிருக்கா நம்ம மகாபெரிவா. ஒரு அற்புதம். அதாவது வாழ்க்கை தத்துவத்தை சாதாரணமாக ஒரு சாதம் குழஞ்சி போகிறத வச்சு செஞ்சுருக்கார். அப்படிங்கும்போது உடம்பெல்லாம் புல்லுரிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் காலங்காலமாக ஒருத்தரை சமையலுக்கு கூப்பிட்டவாளை கூப்பிடாமல் விட்டதுக்கான தவறு அந்த மேனேஜர் மற்றும் ஸ்ரீமடத்து சிப்பந்திகளையும் கண்டிக்கிறதா இந்த நிகழ்ச்சி அமைஞ்சிருக்கு இல்லையா. அதனால தான், அதாவது பெரியவா சாட்சாத் இந்த பரமேஸ்வரன் தான் பெரியவா தான் பரமேஸ்வரன். பெரியவாள்கிட்ட நம்ம ஒப்படைச்சுடணும். நம்ம ஒப்படைச்சுட்டா அது போரும். அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். அடுத்த வியாழக்கிழமை இன்னொரு அற்புதத்தில் உங்களை சந்திக்கிறேன். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. எல்லாருக்கும் என்னோட